டிக்டாக்னு ஒன்று இருந்தது. ஆமா. அது சைனா ஆப் அது இதுன்னாங்க. சும்மா பொம்பளைங்க வீட்டுல சும்மா காய்கறி அரியறதுலேருந்து உணவு மாத்துறது எல்லா விஷயங்களையும் டிக்டாக்ல வர ஆரம்பிச்சது. அது ஓவரா போன பிறகு டிக்டாக் ஒரு பேன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் சரியாயிடும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டாகிராமா தாங்க. வந்து நடந்தது நடக்காது. இப்ப என்ன சொல்ல இப்ப பாருங்க, ஒண்ணுல வந்து இந்த ஒயின் ஷாப் எல்லாம் ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. 21 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து மதுபானம் விற்க தடை செய்யப்படும் ஒரு போர்டு இருக்கும். இப்போ அதை எடுத்து போடுறான். அண்ணன் விஜய் வந்தவொடனே இதை சொல்லிட்டாரு. 21 வயசு கீழே இல்ல. ஏற்கனவே 12ல இருந்து 10 மணிக்கு கடையை சாத்துவாங்க. ரீசனா அதான் சட்டம். 10 மணிக்குள் கடையை மூட வேண்டும். நீங்க வேணா நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஒரு ஒயின் ஷாப் வாசலே ஒரு 9:30 மணிக்கெல்லாம் ஒரு பெட்ரோல் வந்து நிற்கும். வந்து நின்றுட்டு ஏன்னா கடைசி நேரத்துல கூட்டம் அலமோதும் இல்ல, நம்ம ஓடியாரவங்கள 10 மணிக்கு கடையை சாத்திடுறாங்கன்னு அந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கும் 10 மணிக்கு கடையை சாத்துறதுக்கும், அதாவது மெயின் டோரை சாத்துறதுக்கும் ஒரு பெட்ரோல் வந்து நிற்கும். இதுதான் இயல்பு. அதுக்கப்புறம் இப்போ சில கடைகள்ல பல கடைகள்ல அவன் பார்ல இருந்து 24 ஹவர்ஸ் சரக்குலாம் கூட விற்கிறாங்க, அது வேற. ஆனா மெயின் அந்த ஷட்டர் இருந்தது ஒயின் ஷாப்போட மெயின் ஷட்டர் 10 மணிக்கு மூடப்படும். அதற்கு போலீஸ் ஒரு பெட்ரோலையும் ஒரு காவல் நிலையத்திலிருந்து ஒரு ஒயின் ஷாப்புக்கு அமைச்சிருவாங்க. இதுதான் இயல்பு. இப்ப போடுறான் 10 மணிக்குள் கடைகளை மூடுவதற்கு அண்ணன் விஜய் வருது ஆதரவு இது சட்டம் போட்டாரு அப்படின்னு போடுறாங்க. இப்ப விஜய் அவர்கள் சொல்றாரு, எனக்கு வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு. ஐயோ கடன் இருக்குது, நம்ம அண்ணன் என்ன பண்ணுவாரு இப்பதான் தெரிஞ்சுதான். நான் என்ன சொல்றேன், இது எல்லாருக்குமே தெரியும். நீங்க நெட்ல போய் தமிழ்நாடு அரசு அந்த திட்டங்கள்னு போட்டோம்னா, பட்ஜெட்னு போட்டோம்னா எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு பட்ஜெட், எவ்வளவு செலவினங்கள், எவ்வளவு பற்றாக்குறைன்னு எல்லாருக்கும் தெரியும்.